ஹாய் காய்ஸ், வணக்கம். வெல்கம் டு MrsSamalayarai. நம்ம இன்றைக்கி சூப்பரான சிக்கன் மசாலா தாங்க பார்க்க போகிறோம். அந்த சிக்கன் மசாலா பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 750 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். கழுவி சுத்தப்படுத்தி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த சிக்கனில் வந்து ஒரு அரை எலுமிச்சப்பழத்தை புழிஞ்சு விட்டுக்கலாம். அதாவது ஒரு 3 டீஸ்பூன் எலுமிச்சப்பழ ஜூஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், சிக்கனை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது ஒரு அரை மணி நேரம் அப்படியே வந்துட்டு நல்லா ஊறட்டும். அரை மணி நேரம் கழித்து நம்ம பார்க்கலாம். இந்த சிக்கன் மசாலா செய்கிறதுக்கு ஒரு மசாலா நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு வந்து ஒரு பேனை சூடுபடுத்திக்கலாம். சூடுபடுத்தினதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் முழு தனியா சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 4 ஏலக்காய், 6 கிராம்பு இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வாசம் வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் போல் வறுத்தா போதும். கரிஞ்சிராமல் பார்த்து வறுத்து எடுத்துக்கலாம். நல்லாவே வறுப்பட்டுடுச்சு. இப்போ இதை ஒரு தட்டுக்கு வந்து நம்ம மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இதை நல்லா வந்து ஆற வச்சுட்டு பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அது வந்து அரைச்சிட்டு தனியாக இருக்கட்டும். இப்போது அதே பேனில் 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான உடனே ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துட்டு இதை வந்து பொரிய விட்டுடலாம். பொரிஞ்ச உடனே ஒரு 200 கிராம் சின்ன வெங்காயம் இதை வந்து ஒரு 4ஆக கட் பண்ணியிருக்கேன். இதை வந்து சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் இல்லைன்னா 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே வந்து ஒரு 3 பச்சை மிளகாவை 2ஆக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்துட்டு இது வந்து நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம பாருங்கள், நல்லாவே வந்து வதங்கி வந்துடுச்சு. இது வதங்கினதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனைலாம் நல்லா போகிற அளவுக்கு வதக்கியாச்சுங்க. இப்போ வந்து இது கூட வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்க போகிறோம். நான் இன்றைக்கி 2 மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லாவே வந்து தக்காளி நம்ம வதக்கி எடுத்தாச்சு. இப்போ நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா சிக்கன், அதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். சிக்கனை சேர்த்துட்டு இந்த வெங்காயம் தக்காளி அந்த கிரேவி கூடவே நல்லா வதங்குற அளவுக்கு இந்த சிக்கனை வதக்கி எடுத்துக்கலாங்க. சிக்கனை சேர்த்தப்புறமா ஒரு 1 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லாவே வதக்கி விட்டாச்சு. இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அப்போ தான் வந்து சிக்கன்லேருந்து யூஸ்வலாக வந்து நிறைய தண்ணி விடும். அதுக்காக தான் நம்ம மூடி வைக்கிறோம். பாருங்கள், நம்ம தண்ணியே சேர்க்கல, ஆனால் எவ்வளோ தண்ணி வந்திருக்கு. இதை இப்போ ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். விட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து இதுக்கு தேவையான மிளகாய் தூள் அதெல்லாம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், இது கூடவே நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த மசாலாவையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு அதையும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம சிக்கனில் வேறு உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மசாலா எல்லாம் சிக்கனில் நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும். அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 1 நிமிஷம் போல் இந்த சிக்கனை வந்து இந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லாவே மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதை மூடி போட்டு மூடி ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வேக விட்டுடலாம். இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக எண்ணெய்லாம் பிரிஞ்சு நமக்கு சிக்கன் மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ லாஸ்ட்டாக வந்துட்டு கொத்தமல்லி, அதாவது ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகளை மட்டும் தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். சூப்பரான சிக்கன் மசாலா வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த சிக்கன் மசாலா சாம்பார் சாதம், ரச சாதம் கூட சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த சிக்கன் மசாலாவை இதே மாதிரி செஞ்சு பாருங்கள்.
உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்மளோட மிஸ்ஸஸ் சமையலறை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வர பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன்